மாலை வணக்கங்கள். நான் தனிஷா மேகனா 7ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன். நான் இப்போது உங்களிடம் இயற்கையை போற்றுவோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இம்மண்டலத்தை மகிழ்ச்சிப்படுத்த எவ்வளவோ உயிரினங்கள் உள்ளன. ஓரறிவு கொண்ட மரம், செடி, கொடி, ஈரறிவு கொண்ட நத்தை, சங்கு, 3 அறிவு கொண்ட எறும்பு, அட்டை, 4 அறிவு கொண்ட வண்டு, நண்டு, 5 அறிவு கொண்ட பறவை, விலங்குகளில் இருந்து 6 அறிவு கொண்ட மனிதர்கள் வரை கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறையவே இருக்கு. தொல்காப்பியம் எழுதிய தொல்காப்பியனால் இந்த எல்லா உயிரினங்களையும் தனது அறிவுப்படி வரிசைப்படுத்தி அவ்வளவு அருமையாக தொல்காப்பியத்தில் எழுதியுள்ளார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இந்த இயற்கையை புகழும் விதமாக இதை படைத்துள்ளார். இந்த மரம், செடி, கொடி எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழும் திறனை சொல்லிக் கொடுக்கிறது. நட்டை, சங்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்கிறது. எறும்பு, கரையான் மிக சுறுசுறுப்பாக இருப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறது. நண்டு, வண்டு நமக்கு தன் கடமையை செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறது. பறவைகளும் விலங்குகளும் நமக்கு நிறையவே சொல்லி தராங்க. பீனிக்ஸ் பறவைன்ட்டு ஒரு பறவை இருக்கு. இந்த பீனிக்ஸ் பறவை அதோட சாம்பல்ல இருந்து மீண்டும் மற்றொரு பீனிக்ஸ் பறவை உயிர் தருது. இது நமக்கு என்ன உணர்ந்தது தெரியுமா? அது போய்விட்டது, இது போய்விட்டது என்று வருத்தப்படாதே மனிதா. எல்லா போனதும் ஏன் உடலும் உள்ளமும் சாம்பலானாலும் நம்பிக்கை ஒன்றே உனக்கு இருக்கிறது என்று இது நமக்கு உணர்த்துகிறது. 5 அறிவு கொண்ட அனைத்து உயிரினங்களும் மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்டது. சொர்க்கம் என்றால் என்ன? சுகம் நிறைந்தது சொர்க்கம். ஆனா ஒன்று நீங்க கவனிச்சீங்களா? இந்த மனிதர்களை சந்தோஷப்படுத்துவது இந்த 1 to 5 வரை உள்ள உயிரினங்கள் தாங்க. இப்பெல்லாம் நம்ம எப்பவுமே தண்ணிய கூட காசு கொடுத்து வாங்குறோம். ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லைங்க. தண்ணிய தூய்மையான தண்ணி அவங்களே ஆறுல இருந்து எடுத்து குடிச்சாங்க. இப்ப நான் ஒரு சிறுகதை சொல்றேன். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்தாரு. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஒரு மருத்துவர் கிட்ட போனாரு. அந்த மருத்துவர் என்ன சொன்னாருன்னா, ஊட்டி, கொடைக்கானல்ன்ற இடங்களுக்கு நீங்க போங்க, அப்போ உங்களுக்கு சரியாயிடும். இந்த ஊட்டி, கொடைக்கானல் இடங்கள்லாம் என்னங்க இருக்கு? அதே செடி, அதே மரம், அதே கொடி. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி போன்ற ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது. உடம்பு சரியில்லாம கூட அவங்க போனா மீண்டும் மறுபிறப்பு எடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்குதுங்க. இப்ப மக்கள் எல்லாருமே வண்டலூர் ஜூக்கு செல்றாங்க. அங்க என்ன பாக்குறாங்க? அதே 5 அறிவு உள்ள உயிரினங்களை தான் பாக்குறாங்க. அந்த 5 அறிவு உள்ள உயிரினங்கள் மக்களுக்கு ஆறுதலை தருது. இந்த இயற்கை நமக்கு நிறையவே தருதுங்க. தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணி, தூய்மையான உணவு. ஆனா அந்த இயற்கை அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம்? 1, 2 சொல்ல இருக்கு அவ்வளவு தூய்மை செஞ்சோம். காடை அழிச்சோம், மரத்தை வெட்டினோம், என்னென்னமோ செஞ்சோம். ஆனா அதெல்லாம் நமக்கு உணர்த்துறதுக்காகவே கொரோனான்னு ஒண்ணு அது நமக்கு கொடுக்குதுங்க. அதை கொடுத்தப்ப லாக்டவுன் போட்டாங்கல்ல, அப்ப இந்த இயற்கை அவ்வளவு தூய்மையா இருந்ததுங்க. ஒரு புகை இல்லைங்க. இந்த லாக்டவுன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்ப மக்களுக்கு இன்னுமே அது புரியல. அமெரிக்கால ஒரு சட்டமே இருக்கு. நீங்க ஒரு மரத்தை வெட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி ஒரு மரத்தை நீங்க நடணும். இதே மாதிரி நம்ம ஒரு சட்டம் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். சிங்கப்பூர்ல சைக்கிள் போறதுக்காகவே ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லயே ஒரு ரோடு போட்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஏன்? மாசுபாடு கட்டுப்படுத்துறதுக்காக தான். அந்த இயற்கையை மற்றவங்க இப்படி பண்றாங்க. டெல்லியில தீபாவளியே கொண்டாட மாட்டேங்கிறாங்க. அது ஏன்? மாசுபாடு. இப்பெல்லாம் டெல்லியில அவ்வளவு மாசுபாடு இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி யூஸ் பண்ணா பரவாயில்லைங்க. ஆனா ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாகனம்னா எப்படி மாசுபாடு அதிகமாக தான் செய்யும்.
குறையாது கண்டிப்பா. இப்ப வந்து வயநாட்டுல வந்து நிலச்சரிவு நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலச்சரிவு ஏன் நடந்தது? ஆமாங்க, மரத்தை வெட்டினதுனால, வீடு கட்டினதுனால, ரோடு போட்டதுனால, இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு வயநாட்டுல அவ்வளவு பேர் செத்துட்டாங்க, இவ்வளவு பேர் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன எல்லாமே நம்ம தப்பு தாங்க. இன்னும் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு ஏதோ நிறைய ஊருக்கு இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள் இருக்கு. அந்த ஊரையாவது நம்ம பாதுகாப்போங்க. ஓசோன் லேயர்ல விரிசல் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மரத்தை வெட்டினதுனால தாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து தண்ணி பார்த்தா ஆஹா என்ன தண்ணி இப்படியே பல இருக்கு, தூய்மையா இருந்ததுங்க. இப்ப நம்ம போய் தண்ணியை பார்த்தா கருப்பா சாக்குற மாதிரி இருக்குங்க. அது ஏன்? இந்த இயற்கையை நம்ம அழிச்சதுனாலதான். நம்ம முன்னோர்கள்லாம் அப்ப போட்ட செய்த அந்த இயற்கையை நம்ம அழிச்சுக்கிட்டே வரும். நம்ம வந்து இப்படிதான் இயற்கையை போட்டுருவோம் அப்படின்னு பேசுவோம். ஆனா அதெல்லாம் செயல்ல காமிச்சா இந்த உலகம் என்னைக்கோ இயற்கையை போட்டு இருக்குங்க. உண்மையிலாவது இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேங்க. நான் கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு முயற்சியை எடுப்பேன். நீங்களும் கண்டிப்பா எடுக்கணும்ன்றது என்னோட ஒரு வேண்டுகோளுங்க. இப்ப வந்து நான் ஒரு சிறிய ஒரு கவிதை சொல்ல போறேங்க. நம் முன்னர் நமக்கு அளித்த பரிசாகும் இந்த இயற்கை, அதை நாம் போற்ற வேண்டும். அதை நாம் நல்ல இயற்கையாக விட்டு செல்ல வேண்டும். மீண்டும் நம் சந்ததிகளுக்கு அதை பரிசாக தர வேண்டும் என்று சொல்லி நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.